வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். கிழக்கு சீமை திரைப்படத்தில் நடித்த விக்னேஷ் அவர்களை ஞாபகம் இருக்கா? ரெட் ஃப்ளவர் படத்தை தொடர்ந்து வரிசையாக லைனில் இருந்து வருகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கிழக்கு சீமையிலே பொங்கலோ பொங்கல், பசும்பொன், ராமன், அப்துல்லா, சூரி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தவர் தான் நடிகர் விக்னேஷ் அவர்கள். பல வருடங்களாக கூலி தேவதை, ரஜினிகாந்த் போல ஆஃப்லைனில் இருந்து வந்த நிலையில் சமீபத்தில் வெளியான ரெட் ஃப்ளவர் படத்தின் மூலம் மீண்டும் ஆன்லைனுக்கு வந்துட்டார். வந்த வேகத்தில் வரிசையாக இயக்குனரிடம் கதை கேட்டு படங்களை கமிட் ஆகி வராரு. தென்மேற்கு பருவக்காற்று படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமான சீனு ராமசாமி, விஜய் சேதுபதி வைத்து பல படங்களை இயக்கியிருக்கிறாரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மாமனிதன் படங்கள் எல்லாமே நல்ல வரவேற்பு பெற்றது. விஷ்ணு விசாலை வைத்து நீர்ப்பறவை படத்தை இயக்கிய சீனு ராமசாமி தற்போது விக்னேஷை வைத்து ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். அதே போல் கம்பி கட்டின கதை படத்தை இயக்கிய ராஜநாதன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க காத்திருக்கிறாரு. புதுமுக இயக்குனர் ராஜநாதன் நட்ராஜ் நடிப்பில் உருவாகிய நையாண்டி படமான கம்பி கட்டின கதை அதை இயக்கி விரைவில் ரிலீஸ் ஆக காத்திருக்கிறது. அடுத்ததாக நடிகர் விக்னேஷை வைத்து ஒரு வித்தியாசமான படத்தை இயக்கப் போவதாக தகவல்கள் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இளமையில் துள்ளுடன் கவர்ச்சி போட்டாக்களை களமிறங்கி இன்ஸ்டாகிராமில் ஹாட் குயினாக உள்ள நடிகையை தான் விக்னேஷ் நடிக்கும் புதிய படத்திற்கு ஜோடியாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக சொல்லுகிறாங்க. கூடிய விரைவில் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக விக்னேஷ் அவர்கள் எந்த திரைப்படங்கள்லையுமே நடிக்காமல் இருந்தனால அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் வீட்டிலேயே முடங்கி போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து போயிட்டதாக நிறைய யூடியூப் சேனல்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வதந்திகளை கிளப்புனாங்க. இது பார்க்கும்போது அவருடைய குடும்பம் ரொம்பவே பதறி போயிட்டாங்களாம். இவர் நல்லா தானே இருக்கார், ஏன் இந்த மாதிரி செய்திகளை போடுறாங்க அப்படின்னு தன்னுடைய குடும்பத்துடன் ரொம்பவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி இறந்து போயிட்டதாக நலம் கூட விசாரிக்கிறாங்களாம். அந்தளவுக்கு எங்கள் குடும்பம் ரொம்ப உடஞ்சி போச்சு, தயவுசெய்து இந்த மாதிரி செய்திகளை பரப்பாதீங்க. ஒரு நடிகர் ஒரு பட வாய்ப்பு இல்லைனா அவங்க இறந்து தான் போகணுமா, இல்லை உடல்நலம் சரியில்லாமல் தான் போனால் அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை என்று தன்னுடைய ஆதங்கத்தை அந்த பேட்டியின் வாயிலாக வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குருநாதரான பாரதிராஜா அவர்களுக்கு சமீப காலமாக தன்னுடைய மகன் இறந்த பிறகு உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறது. அவருடைய நேரில் செஞ்சு நான் நிறைய நாள் தொலைபேசியின் வாயிலாக அவருடைய உடல்நலம் கேட்டறிஞ்சிருக்கிறேன். என்னுடைய குருநாதன் பாரதிராஜா அவர்கள் 100 வயது வரைக்கும் வாழ வேண்டும் என்று அவர் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.